திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் முக்கிய போதனை கடிதம் தான் மேக்னிஃபிகா உமானிதாஸ், மகத்துவான மனிதத்துவம். இந்த ஆவணம் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனிதரின் மரியாதை மற்றும் மதிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான செய்தியை முன்வைக்கின்றது. 1891 திருத்தந்தை லியோ அவர்கள் 13ஆம் லியோ அவர்கள் வெளியிட்ட புகழ்பெற்ற சமூக கடிதமான ரேரும் நோவாரம் ஆவணத்தால் ஊக்கமடைந்த இந்த புதிய போதனை இன்று ஏஐ தொழில்நுட்பம் சமூகத்தை மாற்றும் விதம் அன்றைய தொழில்துறை புரட்சி போலவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று விளக்குகின்றது. இந்த காணொளியிலே இந்த ஆவணத்தின் முக்கிய கருத்துக்களை காண்போம். நம்பிக்கை சுடர் வலியொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த ஆவணத்தின் முக்கிய கருத்துக்கள்: ஏஐ மனிதனுக்கு சேவை செய்ய வேண்டும், ஆட்சி செய்யக்கூடாது. திருத்தந்தை லியோ தெளிவாக சொல்கின்றார், தொழில்நுட்பம் தானாகவே தீயது அல்ல, ஆனால் அது ஒருபொழுதும் முழுமையான நடுநிலை அல்ல. ஏனெனில் அதை உருவாக்கும், கட்டுப்படுத்தும் மனிதர்களின் மதிப்புகளையே அது பிரதிபலிக்கின்றது. அதனால் அரசுகள் அல்லது பெரிய நிறுவனங்களின் கைகளில் முழு தொழில்நுட்ப அதிகாரம் குவிவது ஆபத்தானது என்று அவர் எச்சரிக்கின்றார். மனித மரியாதை தான் மைய கருத்து. ஒவ்வொரு மனிதருக்கும் அவரின் உழைப்பிலோ செயல்திறனிலோ அல்லாமல் மனித பிறப்பிலேயே ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் இன்றைய உலகம் மனிதனை ஒரு தரவு, வேலைக்கூலி அல்லது பொருளாதார கருவி போல குறைத்து பார்க்கும் ஆபத்து உள்ளது என்று இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்ததாக, ஏஐ உண்மை மற்றும் ஜனநாயகம். செயற்கை நுண்ணறிவு மூலம் தவறான தகவல்கள், கருத்து மாற்றங்கள் மற்றும் அல்கோரிதம் கட்டுப்பாடு அதிகரிக்கலாம். இதனால் உண்மை மங்கலாம், சுய சிந்தனை குறையலாம், ஜனநாயக அமைப்புகள் பாதிக்கப்படலாம். எனவே சமூக ஊடகங்களும் ஏஐ முறைகளும் மனித வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும், சுரண்டலுக்காக அல்ல என்கின்றார். அடுத்ததாக, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நீதி. தொழில்நுட்ப முன்னேற்றம் மனிதர்களின் மரியாதையை அழிக்கக்கூடாது. வேலை இழப்பு, சமத்துவமின்மை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் உருவாகாமல் கவனிக்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்துகின்றார். ஏஐ உற்பத்தி சங்கிலிகளில் உள்ள சுரண்டல் வேலை முறைகளையும் அவர் கண்டிக்கின்றார். அடுத்ததாக, ஏஐ போரும் ஆபத்தும். தானாக முடிவெடுக்கும் ஆயுதங்கள், ஆங்கிலத்தை சொல்வார்கள் அட்டானமஸ் வெப்பன்ஸ், மற்றும் ஏஐ அடிப்படையிலான போர் அமைப்புகள் குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. நவீன போர்கள் மிகவும் மனித தன்மையற்றதும் அழிவை அதிகரிப்பதுமான மாறிவிட்டதாகவும் பாரம்பரிய நியாயப்போர் கருத்தே கேள்விக்குள்ளாகிறது என்றும் அவர் கூறுகின்றார். அடுத்ததாக, உலகளாவிய ஒழுக்க கட்டுப்பாடு. ஏஐ வளர்ச்சி ஒரே நாடு அல்லது நிறுவனத்தின் கட்டுப்பாடில் இருக்கக்கூடாது. அனைத்து நாடுகளும் இணைந்து சட்டங்கள், ஒழுக்க கட்டுப்பாடுகள், பொது பொறுப்பு இவற்றை உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுகின்றார். அடுத்ததாக, வரலாற்று வருத்தமும் மன்னிப்பும். நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் அடிமைத்தனம் மற்றும் காலனித்துவத்தை நியாயப்படுத்திய தவறுகளுக்காக வரலாறு அளவில் மன்னிப்பு கேட்கப்படுகிறது. மேலும் இன்றைய காலத்தில் காணப்படும் புதிய வடிவ சுரண்டல்கள், குறிப்பாக டிஜிட்டல் மற்றும் பொருளாதார சுரண்டல்கள் ஆகியவற்றுடன் இந்த பழைய அநீதிகள் இணைக்கப்படுகின்றன. The overall message, முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த மேக்னிஃபிகா உமானிதாஸ் ஆவணத்தின் மைய செய்தி இதுதான். மனித குலம் இன்று ஒரு திருப்பு முனையில் நிற்கின்றது. தொழில்நுட்பம் சமத்துவமின்மையை அதிகரிக்கலாம்,
மனித தன்மையை குறைக்கலாம், மோதல்களை அதிகரிக்கலாம், அல்லது மாறாக ஒரு நீதிமிக்க உலகை உருவாக்கலாம், கருணையுள்ள சமூகத்தை வளர்க்கலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ வலியுறுத்துவது என்னவென்றால், தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வழிநடத்த வேண்டியது மனிதனின் நெறி மற்றும் ஆன்மீக ஞானமே. அப்பொழுதுதான் அல்கோரிதம் மற்றும் இயந்திரங்கள் அதிகரிக்கும் இந்த காலத்திலும் மனிதன் மனிதனாகவே நீடிக்க முடியும். திருத்தந்தையின் முக்கிய செய்தி மிகவும் தெளிவானது. அது என்னவென்றால், தொழில்நுட்பம் மனிதனுக்கு சேவை செய்ய வேண்டும், மனிதனை மாற்றக்கூடாது. இன்றைய டிஜிட்டல் உலகில் அல்கோரிதங்கள், தரவுகள் மற்றும் இயந்திரங்கள் வேகமாக வளர்கின்றன. ஆனால் முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த மாற்றத்தில் மனிதன் எங்கு நிற்கின்றான்? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். ஏஐ மனித குலத்திற்கு ஆசீர்வாதமா அல்லது ஆபத்தா? இரண்டாவது கேள்வி, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எல்லை வைக்க வேண்டுமா? நம்பிக்கை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நம்பிக்கை சுடர் சேனலுக்காக உங்கள் அருட்தந்தை பெஞ்சமின்.